எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும். இது உங்கள் சிவதன்யா அகாடமி. இப்ப நம்ம இந்த வீடியோல 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் முழுவதும் அப்படியே பார்க்க போறோம். ஏற்கனவே நம்முடைய சேனல்ல 6ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு சொல்லும் பொருளும் பதிவிட்டு இருக்கிறோம். பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க. நம்முடைய சேனலுக்கு புதுசாக என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, 7ஆம் வகுப்புல ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும் அப்படின்னு அர்த்தம். விரதம் நோன்பு, குறிக்கோள், பொழிகிற அப்படின்னா தருகிற, ஒப்புமை அப்படின்னா இணை, ஒப்புமை என்ற சொல்லின் பொருள் என்னது? இணை. அற்புதம் அப்படின்னா விந்தை, அற்புதம் என்ற சொல்லின் பொருள் என்னது? விந்தை. முகில், இதை நம்ம ஓயாம பேசிட்டு இருக்கோம். முகில் அப்படின்னா மேகம், முகில் அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்ன? மேகம். அடுத்தது பாருங்க, உபகாரி. இதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். உபகாரி என்பவர் ஒரு வள்ளல், அதாவது காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வள்ளல் இருந்தாரு. தமிழ்ல கடையலு வள்ளல்கள் அப்படின்னு பார்ப்போம். அதுல ஒருத்தர் தான் காரி, சரிங்களா? அப்ப அவரை தவிர்த்து யார் அந்த 7 வள்ளல்கள் மொத்தம் எத்தனை பேர், யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பாரி, ஓரி, காரி, ஆய், அண்டிரன், அதியமான், பேகன், நல்லி. இவங்க தான் பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கக்கூடிய கடையலு வள்ளல்கள். அதுல ஒருத்தர் தான் யாரு? இந்த உபகாரி. நம்ம பாத்தீங்கன்னா சும்மா போற போக்குல சொல்லும் பொருளும் அப்படின்னா சொல்லிட்டு போற கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவை, கூடுதலான தகவல் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம், சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, ஈன்று அப்படின்னா பெற்று அல்லது தந்த அப்படின்னு பொருள் தரும். அடுத்து பாத்தீங்கன்னா கொம்பு, கொம்பு என்ற சொல்லுக்கு கிளை அப்படின்னு பொருள், சரிங்களா? அது அதிமதுரம். அடுத்தது அதிமதுரம், மதுரம் அப்படின்னாலே இனிமையான அப்படின்னு அர்த்தம். அப்ப சுவை அப்படின்னு பொருள், இனிமை அப்படின்னு பொருள். அதனால என்ன சொல்றாங்க? அதிமதுரம் அப்படின்னா மிகுந்த சுவை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட, மகிழ்ந்து கழித்திட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கழித்திடனா மகிழ்ந்திட. நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு, அதாவது விஷப்பாம்பு தான் நச்சரவம். அரவம்னா பாம்பு, நச்சரவம்னா என்னது? விடமுள்ள பாம்பு, விஷப்பாம்பு, அவ்வளவுதான், சரிங்களா? அடுத்து பாருங்க, விடுதி தங்குமிடம், பரவசம் மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல், துக்கம் விசாரிக்கிறது என்ன சொல்லுவாங்க? துஷ்டி கேட்டல் அப்படி சொல்றது. அடுத்து பாருங்க, சூரன் அப்படின்னா வீரம், சூரன் என்ற சொல்லுக்கு பொருள் என்னது? வீரம். அடுத்து இதெல்லாம் பிறமொழி சொற்கள்ல வரும். பொக்கிஷம் என்ற சொல்லின் பொருள் செல்வம், பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது சாஸ்தி அப்படின்னா மிகுதியாக, சாஸ்தியா கேட்கிறேன்னா மிகுதியாக கேட்கிற அப்படின்னு அர்த்தம். அடுத்தது விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு. வாங்க கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கணும், ஒரு வீடு வாங்கணும்னா கொஞ்சம் விஸ்தாரமா இருக்கணும், அப்பதான் நம்ம நல்லா ஃப்ரீயா வந்து லிவிங் ரூம் எல்லாம் இருக்கணும் நினைப்போம். அப்ப என்ன அர்த்தம்? விஸ்தாரம்னா பெரும் பரப்பு அப்படின்னு அர்த்தம். அது ஒரு வடமொழி சொல். அடுத்து பாருங்க, வாரணம் அப்படின்னா யானை, வாரணம் 1000 அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் நம்ம. வாரணம் அப்படின்னா யானை. பரி அப்படின்னா குதிரை, பரி என்ற சொல்லின் பொருள் என்னது? குதிரை. அடுத்து பாருங்க, சிங்காரம் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். சிங்காரம் என்ற சொல்லின் பொருள் என்னது? அழகு. அதுக்கு அடுத்தது கமுகு அப்படின்னா பாக்கு, கமுகுன்னு என்னது? பாக்கு. அடுத்து மதலை, இது ரொம்ப முக்கியம். மதலை என்ற சொல்லின் பொருள் என்னன்னா தூண் அப்படின்னு அர்த்தம். மதலைன்னா என்னது? தூண். அடுத்தது நெகிழி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நெகிழி அப்படின்னா தீச்சுடர், நெகிழினா பிளாஸ்டிக், நெகிழினா தீச்சுடர், நெகிழி அப்படின்னா தீச்சுடர். இந்த ஏ அப்படின்ற வார்த்தையில நம்ம இந்த வார்த்தையில நம்ம பாக்குறோம் தமிழ்ல. அடுத்து பாருங்க, அழுவம் அப்படின்னா கடல் என்பதை குறிக்கிறது. அடுத்தது பாருங்க, வேயா மாடம். இது இலக்கணப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் முடிச்சிருவோம். அதாவது வேயாத மாடம் என்ற சொல்லுல இந்த த என்ற அதாவது வேயாத என்ற சொல்லினுடைய இறுதி எழுத்து மறைந்து வந்திருக்கு. அதனால அதை இறுதி எழுத்து எப்படி சொல்லுவோம்? ஈறுன்னு சொல்லுவோம். அப்ப ஈறு கெட்ட எதிர்மறை பேரச்சம். அப்ப வேயா மாடம் என்பது ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம், இலக்கண குறிப்புல வரும், சரிங்களா? அப்படின்னா என்ன? அதோடைய பொருள் என்ன? வைக்கோல் போன்றவற்றை திண்மையாக, வைக்கோலை வச்சு திண்மையாக பூசப்பட்ட ஒரு மாடம், அதுக்கு பேர் என்ன பேரு? வேயா மாடம். அதாவது வேய்ந்த மாடம்னா கூரையை தான் வேயுவாங்க. ஆனா இந்த இடத்துல வேயா மாடம் அப்படிங்கிறது கூரை இல்லாம வைக்கோல் போன்றவற்றை கொண்டு என்ன இருப்பாங்க? வைக்கோல் போன்றவற்றை திண்மையாக வச்சு சாந்து பூசப்பட்ட மாடம், அதுதான் வேயா மாடம். அடுத்தது பாருங்க, சென்னி அப்படின்னா உச்சி அப்படின்னு அர்த்தம். சென்னி என்ற சொல்லின் பொருள் என்னது? உச்சி. அடுத்தது உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு அப்படின்னு அர்த்தம். கரையும் அழைக்கும், உரு அழகு, உரு என்ற சொல்லின் பொருள் என்னது? அழகு. அடுத்தது போல அப்படின்னா பிளக்க அப்படின்னு அர்த்தம். வங்கூல் அப்படின்னா காற்று. தரமான ஒரு கேள்வி. வங்கூல் என்ற சொல்லின் பொருள் என்ன? காற்று, சரிங்களா? ஓகே, எல்லாமே நல்ல தகவல்களா இருக்கும். நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவர், அதாவது மாலுமி, அவர் தான் நீகான் என்று அழைக்கப்படுபவர், சரியா? அடுத்தது வங்கம் அப்படின்னா கப்பல். அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது, நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். எல் அப்படின்ற சொல்லின் பொருள் பகல்.
நம்ம வந்து ஐவகை நிலங்கள்ல படிக்கிறப்போ சிறு பொழுதுன்னு படிப்போம். சிறு பொழுதுனா ஒரு நாள், அதை வந்து 6ஆக பகுப்போம். அதுக்கு பிறகுதான் சிறு பொழுது. பெரும் பொழுதுனா ஒரு மாதத்தை 6ஆக பிரிப்போம். கார்காலம், குளிர்காலம், முன்பனி, பின்பனி, இளவேணி, முதுவேணீர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வருடத்தை 6ஆக பிரித்தோம்னா அது பெரும் பொழுது. ஒரு நாளை 6ஆக பிரித்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் சிறு பொழுது. அதுல ஏற்பாடு அப்படின்னு ஒரு சிறு பொழுது இருக்கு. ஏற்பாடு நம்ம ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம். ஏற்பாடு அப்படின்னா தெரியுமா? எல் அப்படின்னா பகல், அதாவது எல் அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம், பாடு அப்படின்னா மறைதல் அர்த்தம். அப்ப ஒரு நாளை நம்ம எப்படி பிரிக்கிறோம்? 6ஆக பிரிக்கிறோம். என்னது? காலை அப்படின்றது 6 to 10, காலை 6 மணில இருந்து 10 மணி வரைக்கிறதுக்கு காலை. அதுக்கடுத்து பாருங்க நண்பகல், 10ல இருந்து 2 மணி வரைக்கிறது நண்பகல். ஏற்பாடு அப்படின்றது மதியானம் 2 மணிக்கு மேல சூரியன் 2 மணிக்கு மறையும் கேட்க கூடாது. 2 மணிக்குல என்ன ஆயிரும்னா மறையறதை நோக்கி நகர ஆரம்பிக்கும். சூரியன் மறையறதுக்கான ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப 2 to 6 சூரியன் மறையும் நேரம். அதைத்தான் ஏற்பாடுன்னு சொல்றோம். எல் கூட்டல் பாடு. எல் அப்படின்னா சூரியன், பாடு அப்படின்னா மறையும் நேரம் அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த ஒரே ஒரு எல் அப்படின்ற வார்த்தைக்கு நம்ம இவ்வளவு தகவல் சொல்லியிருக்கிறோம். அதனாலதான் நம்மளுடைய சேனலை முழுசா பாருங்க. நிறைய பேர் உண்மையில நான் சொல்லாமலே நிறைய பேர் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஹிண்ட்ஸ் எடுத்து சொல்றீங்க, பெரிய விஷயம். அடுத்து பாருங்க, ஏற்பாடுனா 2 to 6. அடுத்து பாருங்க மாலை அப்படின்றது சாயங்காலம் 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்குமே அது மாலை நேரம் தான். சரிங்களா? அடுத்து பாருங்க யாமம் அப்படின்றது நள்ளிரவு, அதாவது 10 மணில இருந்து நைட்டு 2 மணி, அதைத்தான் அது யாமம்னு சொல்றோம். அதுக்கடுத்து கடைசியா இருக்குது வைகரை துயில் எழு. இந்த வைகரை துயில் எழுந்த யாருமே வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சதா சரித்திரம் கிடையாது. சரிங்களா? அப்ப 2 மணிக்கு எந்திரிச்சா 2 மணிக்கு வேணாம், ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சாலே போதும். வைகரை அப்ப 4 காலையில அதிகாலை 4 மணில இருந்து 6 மணி எல்லாம் வந்து அது 2ல இருந்து 6 மணி வரைக்குமே வைகரை தான். அப்போ ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த உலகம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். அது ரியாலிட்டி. அது குறிப்பா நம்ம போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா இருக்கும். அடுத்து பாருங்க கோடு. கோடு உயர் அப்படின்னா கரை உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மாட ஒள்ளேரி. தரமான ஒரு கேள்வி. மாட ஒள்ளேரி அப்படின்னா கலங்கரை விளக்கம். எத்தனிக்கும் முயலும். மாட ஒள்ளேரின்னு அர்த்தம் கலங்கரை விளக்கம். எத்தனிக்கும் முயலும். வெறுப்பு அப்படின்னா மலை. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறுப்பு அப்படின்னா மலை, ஹில்ஸ். வெறுப்புனால மலை. கழனி வயல். நமக்கு தெரியும், பலமுறை சொல்லிட்டோம். கழனி அப்படின்றது வயல். அடுத்தது நிகர் சமம். பரிதி கதிரவன். அன்னதோர் அப்படி ஒரு. கார்முகில் மழை மேகம். கார்முகில் அப்படின்னு அர்த்தம் மழை மேகம். சரிங்களா? அடுத்தது துயின்றிருந்தார் உறங்கி இருந்தார். துயில் கொண்டார் அப்படின்னாலே துயில் அப்படின்னாலே உறக்கம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வைப்புலி பொருள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம். வைப்புலி அப்படின்னு அர்த்தம் பொருள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் வைப்புலி என்று பெயர். அடுத்து பாருங்க கோட்படா ஒருவரால் கொல்லப்படாதது. வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும் அப்படின்னு அர்த்தம். விச்சை கல்வி. தரமான ஒரு பாயிண்ட் நோட் பிடிச்சுக்கோங்க. விச்சை என்ற சொல்லின் பொருள் என்னது? கல்வி. அடுத்தது பிரம்மாக்கள் அப்படின்னா படைப்பாளர். பிரம்மாக்கள். சரிங்களா? பிரம்மாக்கள்லாம் யாரு? படைப்பாளர். படைக்கும் கடவுள் தான் பிரம்மான்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பாருங்க நெடி அப்படின்னா நாற்றம். நெடி அப்படின்னு அர்த்தம் நாற்றம். வனப்பு என்ற சொல்லின் பொருள் அழகு. பூரிப்பு அப்படின்னா மகிழ்ச்சி. மேனி அப்படின்னா உடல். இதுல ஒரு அடிக்கடி ஒரு கேள்வி வரும். மேனி துளங்க குப்பை மேனி அப்படின்னு சொல்லுவாங்க. மேனி துளங்க குப்பை மேனி அப்படின்னு அர்த்தம். குப்பை மேனினா மேனிக்கு வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு சரும பிரச்சனைகளுக்கு குப்பை மேனி எடுத்துக்கணும் அப்படி சொல்லுவாங்க. மேனி துளங்க குப்பை மேனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இது வந்து ரொம்ப முக்கியம், அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவியம் அப்படின்றதுக்கு எத்தனை பொருள் இருக்குன்னு பாருங்க. ஓவு, ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. ஓவியம் அப்படின்றத இத்தனை பேர்கள் அழைக்கிறோம். ஓவு, ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி. அதே மாதிரி ஓவியம் வரைபவர், அதாவது ஓவியரை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா கண்ணுள் வினைஞர் அப்படின்னு அழைப்பாங்க. ஓவிய புலவர் அப்படின்னு அழைப்பாங்க. ஓவியம் வரைகிறவர். ஓவியர் எப்படி அழைக்கிறாங்க? கண்ணுள் வினைஞர், ஓவிய புலவர், ஓவ மாக்கள், கிளவி வல்லோன், சித்திரக்காரர். இதுல சித்திரக்காரன்னா உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணும், ஹிஸ்டரியில வரும். சித்திரக்கார புலி மகேந்திரவர்மன். சரிங்களா? மகேந்திரவர்ம பல்லவன் தான் சித்திரக்கார புலின்னு அழைக்கப்படுறாரு. ஏன் தெரியுமா அவர் சித்திரக்கார புலின்னு அழைக்கப்படுறாரு? தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஓவியங்கள் அனைத்தையும் தொகுத்து தட்சண சித்திரம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நூல் வெளியிட்டாரு. அதனாலதான் ஒரு பேர் என்ன பேரு? சித்திரக்கார புலி. அப்ப சித்திரக்காரர் அப்படின்னா ஓவியம் வரைகிறவர். அடுத்து பாருங்க வித்தகர் அப்படின்னு அர்த்தம். இத்தனை பேர் இருக்கு. ஒரு ஓவியருக்கு இத்தனை பேர் இருக்கு. அதே மாதிரி ஓவிய கூடம், அந்த ஓவியம் வரைகிற இடத்துக்கு எத்தனை பேர்னு பாருங்க தமிழ்ல. சரிங்களா? பாருங்க எழுதொழில் அம்பலம், எழு தொழில் அம்பலம், எழுத்து நிலை மண்டபம், சித்திர அம்பலம். அம்பலம்னா மேடைன்னு அர்த்தம். சித்திர கூடம், அடுத்தது சித்திர மாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை. இத்தனை பேர் இருக்கு. அந்த ஓவியம் வரைகிற இடத்துக்கு இத்தனை பேர் இருக்கு. மதுரையில சித்திரக்கார தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கு.
மதுரையில மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகில சித்திரக்கார தெருவுனே ஒரு தெரு இருக்கு. அப்ப அந்த காலத்துல அந்த தெருவுல இருந்து ஃபுல்லா சித்திரம் வரையக்கூடியவங்க வாழ்ந்திருக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க, வன்கீரை அப்படின்னா வளமான கீரை. வன்கீரை அப்படின்னா அர்த்தம் வளமான கீரை. வன்மை அப்படின்னா 3 சொல்லி இந்த இன்னொரு வச்சுக்கோங்களேன். இந்த வன்மைக்கு அர்த்தம் என்னன்னா வளமான அர்த்தம். சரிங்களா? வன்கீரை என்ற சொல்லின் பொருள் என்னது? வளமான கீரை. அடுத்து பாருங்க, முட்டை போய் அப்படின்னா முழுதாக சென்று. அடுத்தது மறித்தல் அப்படின்னா என்னது? தடுத்தல் அப்படின்னு அர்த்தம். மறித்தல்னா தடுத்தல். அப்ப என்னது? மண்ணை வெட்டி தடுத்து. இது வந்து சிலைடையில வரும். மண்ணை வெட்டி தடுத்து அது என்ன பண்ணுவாங்க? பாத்தி கட்டுதல் அல்லது எதிரிகளை தடுத்து தாக்குதல். 2 பொருள் வரும் இந்த பாடல். அதனால நமக்கு 2 பொருள் கொடுத்துருக்கிறோம். அடுத்து பாருங்க, பரி அப்படின்னா குதிரை. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பரினா என்னது? குதிரை. அடுத்தது கால் அப்படின்னா இந்த இடத்துல வாய்க்கால் மற்றும் குதிரையின் கால், அதாவது சிலேடைன்னு சொல்லிட்டோம். சரிங்களா? இரட்டுற மொழிதல்ல வரும். அப்ப கால் அப்படின்றது வாய்க்காலையும் குறிக்கும், குதிரையின் காலையும் குறிக்கும். அந்த பாடலின்படி மாறி என்ற சொல்லுக்கு மழை என்ற பொருள். மாறினா என்ன அர்த்தம்? மழை. அடுத்து பாருங்க, வறண்டிருந்த அப்படின்னா வறண்டிருந்த. அடுத்து பாருங்க, புகவா அப்படின்னா உணவு, உணவாக. மடமகள் அப்படின்னா இளமகள் அப்படின்னு அர்த்தம். நல்கினான் அப்படின்னா கொடுத்தாள் அப்படின்னு அர்த்தம். நல்கினால்னா கொடுத்தாள். முன்றில் அப்படின்னா வீட்டின் முன் இடம், திண்ணை அல்லது வீடுன்னு அர்த்தம். முன்றில் அர்த்தம் வீட்டில் இருக்கக்கூடிய முன் இடம் அல்லது அதை திண்ணைன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி வீடு அப்படின்னு சொல்லலாம். முன்றில் அப்படின்னா. அடுத்தது பாருங்க, அக்கசாலை. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அக்கசாலை அப்படின்றா பொன் நாணயங்கள், தங்க நாணயங்கள் செய்யற இடத்துக்கு பேர் தான் அக்கசாலை. தரமான ஒரு கேள்வி. அக்கசாலை என்றால் பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். வையம் உலகம். வெய்ய வெப்ப கதிர் வீசும் அப்படின்னு அர்த்தம். வெயில் அப்படின்னு அர்த்தம். வெய்யனா. அடுத்து பாருங்க, சுடர் ஆழியான் அப்படின்னு அர்த்தம். ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். ஒளி வீசும் அதாவது ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் தான் சுடர் ஆழியான். ஆழினா நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். ஆழி என்ற சொல்லுக்கு சக்கரம், கடல், கணையாளி என்ற பொருட்கள் என்ற பொருள் உண்டு. அடுத்து பாருங்க, இடர் ஆழி அப்படின்னா துன்பக் கடல். இடர் ஆழினா அடுத்த லைன்ல வருது பாருங்க. ஆழி என்பதுக்கு கடல் பொருள். இந்த இடத்துல ஆழி அப்படின்னா சக்கரம், இந்த இடத்துல ஆழி அப்படின்னா துன்பக் கடல் அப்படின்னு அர்த்தம். இடர் ஆழி என்ற சொல்லின் பொருள் துன்பக் கடல் என்று பொருள். அடுத்தது சொல் மாலை அப்படின்னா பாமாலை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தகழி அப்படின்னா அகல் விளக்கு. தகழினா அர்த்தம் அகல் விளக்கு. ஞானம், அறிவு. நாரணன் அப்படின்னா திருமால். நாரணன் நானிலம் விளையாட்டு அப்படின்னு சொல்லியா. நானிலம் நாரணன் விளையாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டிலே வரும். அடுத்து பாருங்க, வித்து அப்படின்னா விதை. ஈன அப்படின்னா பெற அப்படின்னு அர்த்தம். நிலம் அப்படின்னா நிலம். கலை அப்படின்னா வேண்டாத செடி. களை எடுக்க போறோம்னு சொல்லுவாங்க இல்லையா, கலைனா வேண்டாத செடி. பைங்கூழ் அப்படின்னா பசுமையான தளிர். வன் சொல் அப்படின்னா கடுமையான சொல். அங்க பார்த்தோம் இல்லையா, அதாவது வன்மை. சரிங்களா? 3 சொல்லின்னு வந்துருச்சுன்னா அதுக்கு பேரு தன்னகரம் சொல்லுவோம். தன்னகரம் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு வளமான அர்த்தம். இந்த ரன்னகரம் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு அது கடுஞ்சொல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, சாந்தம் அப்படின்னா அமைதி. மகத்துவம் சிறப்பு. பேதங்கள் வேறுபாடுகள். தாரணி, தாரணினாலும் உலகம்தான், மேதினினாலும் உலகம்தான், வையம்னாலும் உலகம்தான். அடுத்தது இரக்கம் கருணை. தத்துவம் உண்மை. அவ்வளவுதான். 7ஆம் வகுப்பு கிளியரா நம்ம முடிச்சிட்டோம். ஏற்கனவே 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறோம். அடுத்த வீடியோல 8ஆம் வகுப்பு வந்துருச்சுன்னா நம்ம 6 to 10 சொல்லும் பொருளும் கிளியரா முடிச்சிட்டோம். எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். இது உங்கள் சிவதன்யா அகாடமி. சிவதன்யா அகாடமியுடைய வெற்றி நமதே புத்தகம், பொது அறிவு புத்தகம் வெற்றிகரமா தமிழ்நாடு முழுவதும் நம்ம அனுப்பிட்டு இருக்கிறோம். அதை பத்தின டீடைல்டு வீடியோ, அதை பத்தின டீடைல்டு அந்த சாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். ஏற்கனவே நம்முடைய சேனல்ல ஒரு வீடியோல நான் பதிவிட்டுருக்கிறேன். தேவைப்படக்கூடியவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ஒரு தரமான ஒரு புத்தகம். சாம்பிள் கொஸ்டின் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2000 கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன். எடுத்து டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு நியூ இப்போ அப்டேட்டட் சிலபஸ் படி தான் அந்த கொஸ்டினே இருக்கும். பார்த்துட்டு தேவைப்படக்கூடியவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.